நாம் பார்த்து வருகிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49 56 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49 56 வரை. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றாள். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவர் மரித்திருக்கிறாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவளை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து, பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவர் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவளுக்கு கட்டளையிட்டார். தேவன் தாமே இந்த வாசித்த பகுதிகளை நம்முடைய இருதயத்திற்கு ஆசிரியத்திருவாராக என்ற ஜெபசிந்தியோடு அமர்ந்திருப்போம். பாருங்கள், இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாம் படித்து வருகிறோம். இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்கு அதிகமாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்கு இன்னும் அதிகமாக வேண்டும். அவருடைய மகிமை என்ன என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்த்து வருகிறோம். நீங்களும் அவரை குறித்து அதிகமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை அதிகமாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பகுதியிலே எவீரு என்கிற ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே வருகிறான். வந்து சொல்லுகிறாள், என்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறார், என்னுடைய மகள் மரித்து கொண்டிருக்கிறாள், மரிக்கப் போகிறாள், நீர் வந்து அவளை தொட்டு அவளை என்ன செய்ய வேண்டும்? சுகப்படுத்த வேண்டும். பாருங்கள், உலகத்திலே மரண பயம் பயங்கரமான பயம் இல்லையா? உலகத்திலே எல்லாருக்கும் இந்த மரண பயம் மிகவும் பயங்கரமான ஒரு பயமாக இருக்கிறது. எப்படியாவது உயிர் வாழ வேண்டும், இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ வேண்டும், எப்படியாவது நாம் கொஞ்ச நாள் உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் உயிர் வாழ ஆசைப்படுகிறார்கள். ஆனால் உயிர் என்ன செய்கிறது? உயிர் போய்கொண்டே இருக்கிறது. எப்படியாவது உயிர் வாழ வேண்டும். இதற்கு என்ன பதில்? ஏதாவது மத தலைவர்களிடத்தில் போய் கேட்டால் எல்லா மத தலைவருடைய கல்லறையும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? மூடி இருக்கிறது. யாருடைய எந்த ஒரு மதத்திலையும் மரணத்திலிருந்து உயிர் பெறுவதற்கு எந்த ஒரு வழியும், எல்லா கல்லறைகளும் மத தலைவருடைய கல்லறைகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி தான் இருக்கு? எல்லாம் மூடி இருக்குது. ஆனால் ஒரே ஒருவருடைய கல்லறை, ஒரே ஒரு தலைவருடைய கல்லறை, ஒரே ஒரு மதத்தினுடைய தலைவருடைய கல்லறை மாத்திரம் எப்படி இருக்கிறது? திறந்திருக்கிறது. அவர் இங்கே இல்லை, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, மரித்தவர்களை என்ன செய்தார்? உயிரோடு மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு அதுதான் நாம் பார்க்க போகிறோம். 12 வயது உள்ள ஒரு பெண், மிகவும் வாழ வேண்டிய பெரிய மகள் ஆக வேண்டிய ஒரு மகள், கல்யாணமாக வேண்டிய ஒரு பொண்ணு, 12 வயசு. இப்பெல்லாம் நமக்கு 18 வயசு இல்லையா? இந்தியாவிலே மன வயது 18. ஆனால் யூதர்களுடைய அந்த காலத்திலே யூதருடைய மன வயது 12. திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு புருஷனுக்கு ஒரு புருஷனை அவள் கல்யாணம் பண்ண போகிறாள். குழந்தை பெற்றுக்கு போகிற வயசு. அவள் மரிக்கிறாள். ஆண்டவர் அவளை என்ன செய்ய போகிறார்? உயிரோடு எழுப்ப போகிறார். நான் எபிரேயரில் வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு யார் வந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் இல்லையா? ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? யாரை போல வந்தார்?
மனுஷனை போல, உங்களைப் போல, என்னை போல, உங்களைப் போல, என்னை போல ஒரு மனுஷனாக இந்த உலகத்திலே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை, பிசாசு மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறான், தற்கொலை பண்ண வைக்கிறான், ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறான், வியாதிகளை கொண்டு வரான். மரணத்துக்கு அதிகாரி யார் தான்? பிசாசானவன். அதான் நீங்க வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். என்பதையும் உலக ரட்சகர் என்பதையும் தேவகுமாரன் என்பதையும் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதையும் மரணத்துக்கு மேலே அவருக்கு அதிகாரம் உள்ளதை இங்கே அவர் வெளிக்காட்டுவதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். லூக்காலே கூட நம்ம 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு விதவையுடைய மகன். ஒரு விதவைக்கு ஒரே ஒரு ஆண் மகன் இல்லையா, ஒரே ஒரு மகன். புருஷன் இறந்து போனா, இப்போ பையனும் இறந்துட்டான். பையனுடைய சவ அடக்கம் தூக்கிட்டு வராங்க, பாடையில தூக்கி கொண்டு வருகிறார்கள். தூக்கிட்டு வரும்போது என்ன செய்யறான் ஆண்டவர்? என்ன செய்கிறார்? பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து இந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்புவதை நாம் பார்க்கலாம். இது மாத்திரமல்ல, நிறைய பேர், 3 பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதவையின் மகள், யவீரின் மகள், அப்புறம் லாசரு. 3 பேரை தான் உயிரோடு எழுப்புவது சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக 3 பேர் அல்ல, நிறைய பேரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி இருக்கலாம் இல்லையா? லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7 20ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார். யோவான் ஸ்நாபகனை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? யோவான் ஸ்நாபகன் நிறைய ஆண்டவருக்கு ஒரு முன்னோடி, ஒரு பெரிய மனுஷன், பழைய ஏற்பாட்டு கடைசி தீர்க்கதரிசி. அவனை ஜெயில பிடிச்சு போட்டிருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, வருகிறவர் மேசியா இவர்தானா, தேவனுடைய குமாரன் இவர்தானா, உலக ரட்சகர், மீட்பர், தேவன் இவர்தானா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. ஆனா அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறாரு. அவரை காப்பாற்ற இயேசு கிறிஸ்து வரல. வந்து கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா, இல்லைன்னா வேறொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து அவங்க என்ன சொல்றாரு பாருங்க. 22ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. 21. அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரேத்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள்,
தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நிறைய பேர் ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருப்பார். நிறைய பேரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருப்பார். ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது எத்தனை பேர் தான்? பைபிளில் அந்த விதவையின் மகன், அந்த ஜெபாலய தலைவன் எவீருவின் மகள், அப்புறம் தன்னுடைய நண்பனாகிய லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவதான் நாம் பார்க்கிறோம். மற்றபடி நிறைய பேரை அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்லுங்க, யோவான்ட்ட போய் சொல்லுங்க என்னென்ன நடக்குது. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிரோடே எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஸோ இங்கே இந்த இந்த எவீரு ஆண்டவரை கூப்பிட்டுட்டு, இந்த எவீரு ஆண்டவரை கூப்பிட்டுட்டு ஆண்டவர் போகும்போது பயங்கர கூட்டம் போயிட்டு இருக்கும்போது யார் வாரா? ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாரா. ஸ்திரீ ஆண்டவரை விசுவாசத்தோடு, அவர்கள் ஸ்திரீகள் உள்ளே வரக்கூடாது, அதுவும் இவள் தீட்டுள்ளவர்கள் எங்கேயும் வரக்கூடாது, புருஷன்ட்ட வாழ முடியாது, பிள்ளைங்களை தொடக்கூடாது, ஜபாலயத்துக்கு போகக்கூடாது, வேத வசனத்தை படிக்கக்கூடாது. ஆனால் இவள் பயந்து அவருக்கு பின்னாக எனக்கு கடைசி வாய்ப்பு, எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் பிடித்தாவது எனக்கு என்ன கிடைக்க வேண்டும்? சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பின்னால உள்ள புகுந்து ஆண்டவர் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் பிடிக்கிறாள். அவளுக்கு சுகம் கிடைக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார். 48 வசனம் 8ஆம் அதிகாரம் லூக்கா 8:48. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். சமாதானத்தோட பாருங்கள், அவ ஆண்டவருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவள் மறைந்து ஒளிந்து சுகம் கிடைச்ச உடனே போயிட்டா. ஆண்டவர் கூப்பிடுறார் இல்லையா? ஏனென்றால் அவளுக்கு சமுதாயத்தில் ஒரு நிலைமை, சமுதாயத்தில் அவளை தீட்டாக நினைப்பார்கள். அவளை யாரும் தொடக்கூடாது, அவள் ஆண்கள் பக்கமே வரக்கூடாது, தேவாலயத்துக்கு வரக்கூடாது, ஜபாலயத்துக்கு வரக்கூடாது. அதனால ஆண்டவர் அவளை முன்னால வர சொல்றாரு. முன்னால வர சொல்லி, மகளே பாருங்கள், அவளுக்கு வியாதி சுகம் கிடைக்கிறது, சரீர வியாதி சுகம் கிடைக்கிறது, சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமை கிடைக்கிறது. 3வது, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவளுக்கு ரட்சிப்பையும், ஆத்தும ரட்சிப்பு. சரீர சுகம் பெரிதல்ல, சரீர சுகம் கண்டிப்பாக வேண்டும், சரீர சுகத்தை ஆண்டவர் தருகிறார். அதைவிட மேலாக எது மிக மிக முக்கியம்? ஆத்துமா ரட்சிப்பு இல்லையா? மகளே உன் விசுவாசம் விசுவாசம் ஆண்டவருடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவளை சுகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவளுடைய பாவத்தையும் மன்னிக்கிறார். மகளே என்று கூப்பிட்டது புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து தான் கூப்பிடாரு. என்ன எப்படி கூப்பிடாரு? மகளே அப்படின்னா, நீ என் குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்களை தான் கூப்பிடுவோம் இல்லையா? மோனே, மக்களே, மகனே, மகளே அப்படியெல்லாம் கூப்பிடுவோமா? இல்லை எரும மாடு வேற என்னெல்லாமா கூப்பிடுவோம் இல்லையா? எப்படி கூப்பிடுவோன்னு தெரியல. எங்கள் ஊர்லெல்லாம் மக்களை என்ன கூப்பிடுவாங்க? மோனே. கேரளாலெல்லாம் மோனே, மோளே அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? மகளே, மகளே என்று கூப்பிட்டு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸோ ஆண்டவர் இப்படி அவளைகிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாருங்கள், 49 வசனம் 8:49. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், அவள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். பாருங்கள், ஆண்டவர் போயிட்டு இருக்கிறாரு. நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, ஆண்டவர் போயிட்டு இருக்கிறாரு. பயங்கர கூட்டம், குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. மெதுவாக தான் கூட்டம் போகுது. எவீருக்கு பக்கு நடிச்சிருக்கோம். ஐயோ ஆண்டவர் லேட் பண்றாரு, ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லவும் முடியாது. லேட் பண்ண என்னுடைய மகளுடைய உயிர் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்ல முடியாது. இவன் முதல் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் கனசரத்தை என்கிற நாட்டில் போனார். அங்கே போகும்போது ஒரு பிசாசு பிடித்தவனை சுகப்படுத்துகிறாரு. அவர்கள், அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர் எங்களுக்கு வேண்டாம், பன்றிகள் எங்களுக்கு போதும், பிசாசு பிடித்தவன் எங்களுக்கு போதும், நீர் எங்களை விட்டு என்ன செய்விடும்? எங்களை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கப்பல் ஏறி வராரு. இவன் முதல் ஆளா, ஏன்னா இவனுக்கு மிக மிக முக்கியம், அவசரம், நிறைய கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறது. இவன் முதல் சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். ஓடி போய் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே என்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள், நீர் தொட்டு அவளை என்ன செய்ய வேண்டும்? சுகப்படுத்த வேண்டும். ஆண்டவரும் பாருங்கள், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எனக்கு நிறைய கூட்டம் இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லாமல் ஆண்டவர் செய்கிறாரு, கூட போகிறார்.
போகும்போது இடையில யார் வாரா? இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ வாரா. இதனால டைம் ஆகுது. ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. பேசி முடித்து பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி வருது. 49. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். ஒரு ஒஸ்ட் திங் இல்லையா? ஒரு ஒஸ்ட் காரியம் நடக்கிறது. என்ன? உம்முடைய குமாரத்தி மரித்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். போதகரை 49 திரும்பமாக பாருங்கள். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஒரு நல்ல அவங்க வீட்டில இருந்து யார் வந்தாங்கன்னு சொல்லல, தெரியல. ஆண்டவர் மேல கொஞ்சம் இரக்கம் உள்ளவன் என்ன சொல்றான்? வருத்தப்படுத்த, நீங்கள் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தவர் என்று அவன் சொல்லல. என்ன சொல்றான்? போதகரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். அவருக்கு நிறைய போதனை பண்ண வேண்டி இருக்கிறது. நிறைய பேரை சுகம் பண்ண வேண்டும் என்பதல்ல. சுகம் கொடுக்கிறது ஆண்டவருக்கு ஈஸி. ஆனால் மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக மிக ஆண்டவர் ஈஸி. அவர் வார்த்தையை சொல்றாரு, அது எல்லாருக்கும் என்ன கிடைக்கிறது? சுகம் கிடைக்கிறது. அவரை தொட்டவர்கள், அவர் தொடுகிறவர்கள், அவர் வார்த்தை சொன்னால் சுகம் கிடைக்கிறது. ஆனால் அந்த ஜெபாலை தன்னுடைய வீட்டிலிருந்து வந்தவனுக்கு புரிந்தது, இவர் அற்புதம் செய்கிறவர் அல்ல, இவர் சுகம் கொடுக்கிறவர் அல்ல. இவர் யாரு? இவர் போதகர். இவர் போதகரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? வருத்தப்படுத்த வேண்டாம். ஆனால் எவீர் என்ன சொல்றானா, நீங்க மார்க்குல மத்தேயுல பார்த்தா தெரியும், இப்ப எடுக்க வேண்டாம். எவீர் என்ன சொல்றானா, ஆண்டவரே, என் மகள் இப்போதுதான் மரித்து போனால், ஆனாலும் நீர் வந்து உம்முடைய கையை வைத்து தொட்டு அவளை என்ன செய்யப்படுத்த முடியும்? உயிரோடு எழுப்ப முடியும். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க, இல்லையா? மரணம் அவனுடைய விசுவாசத்தை என்ன செய்யவில்லை? குறைக்கவில்லை. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா விசுவாசமா இருப்போம், ஆண்டவர் தான் எல்லாம்னு சொல்லுவோம். ஒரு பிரச்சனை வந்தாதான் தெரியும் நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறோம். விசுவாசம் அம்போ இல்லையா, வேற வரி இல்லாம வந்துட்டு இருப்போம். ஆனால் இங்க பாருங்கள், அவனுக்கு மகள் மரித்து போனால் இனி அவ்வளவுதான் என்று அவன் பயப்படவில்லை. கொஞ்சம் பயம் இருந்தது, விசுவாசத்தோடு கூட பயம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவரே சொல்ற, ஆண்டவரே நீர் வந்து அவளை என்ன செய்யும்? தொட்டு அவளை என்ன செய்யும்? உயிரோட எழுப்ப உம்மால் முடியும் என்பதை அவன் எவீர் வந்து ஆண்டவர் அநேகரை இந்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்ப என்ன செய்திருக்கலாம்? கேள்விப்பட்டிருக்கலாம். குருடருக்கு பார்வை கொடுப்பதை கேள்விப்பட்டிருக்கலாம். குஷ்டரோகிகளை சுகப்படுத்துவதை கேள்விப்பட்டிருக்கலாம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பதை கேள்விப்பட்டிருக்கலாம். அதனாலே வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய மகள் இப்பொழுதுதான் என்ன செய்தாள்? மரித்து போனால், நீர் வந்து அவளை என்ன செய்யும்? உயிரோடு எழுப்பும். 50ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, டோன்ட் பி அஃப்ரைடு. விசுவாசம் இருந்தது, ஆனால் என்ன இருந்தது? ஒரு பயம் இருந்தது. விசுவாசம் இருந்தது, கூடவே ஒரு பயமும் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, வருத்தப்படாதே, கவலைப்படாதே, டோன்ட் பி அஃப்ரைடு. விசுவாசம் உள்ளவனாய் இரு. தொடர்ந்து விசுவாசம் உள்ளவன். மார்க்குல வாசிக்கிறோம், தொடர்ந்து எப்படி இரு? விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஸோ நீங்க கேட்கலாம், அப்போ விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் சுகம் கொடுப்பாரா? விசுவாசம் இருந்தால்தான் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவாரா? அப்படி அல்ல, கண்டிஷன் அல்ல, நிபந்தனை அல்ல. விசுவாசம் இல்லாத அநேகரை என்ன செய்திருக்கிறார்? விசுவாசம் இல்லாத அநேகரை ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார். ஆனால் விசுவாசம் இல்லாதவர்களை ஆண்டவர் ரட்சிக்கவே மாட்டார். ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். நோய் சுகமாக வேண்டுமானால் விசுவாசம் தேவையில்லை. 51ஆம் வசனம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொரையும் உள்ளே வரவிட்டாமல். பாருங்கள், அவர் வீட்டில் வந்தபோதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நடந்து வீட்டுக்கு வராரு. சவ அடக்கம் தொடங்கிட்டு. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ரீசர்லாம் இல்லை. நமக்கெல்லாம் இப்போ உடனே என்ன வைக்கிறோம்? ஃப்ரீசர் வருது. இல்லைன்னா ஐஸ் கட்டை. நான் ஊழியத்துக்கு வந்த டைமு வந்து ஒரு 6 மாதத்தில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அப்போ ஃப்ரீசர்லாம் இல்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால்
ஃப்ரீசர் இல்லை, எங்கேயோ போய் பெரிய ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து நாங்கள் சாயந்தரம் என்ன செய்தோம், அடக்கம் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன இருக்கிறது? நமக்கு ஃப்ரீசர் இருக்கிறது. இன்னும் இந்த சாவை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் பின்னணி. யூதர்களுடைய சாவு அடக்கம் எப்படி இருக்குன்னா, பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. சென்னை மாதிரின்னு வச்சுடுங்களேன். சென்னையிலே அப்படிதான் இல்லையா? ஐயோ, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஒரு தடவை நான் ஊழியத்துக்கு வந்த டைம், 25 வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்துக்கு வந்த டைமு, பட்டாசு சத்தம் கேட்குது. பட்டாசு சத்தம் பட்டான்னு வெடிக்குது. நான் உடனே வெளியே வந்து பார்த்தேன். அதுக்கு பிறகு பின்னால் ட்ரம்ஸு பயங்கரமாக என்ன செய்கிறாங்க, ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ நான் நினச்சேன் கல்யாணமா என்னடா அப்படின்னு பார்த்தா பாடியை தூக்கிட்டு வராங்க. எனக்கு பக்குனாச்சு, பயம். எங்கள் ஊரில் சாவு எல்லாம் அவ்வளோவா நான் பார்த்ததில்லை. எங்கேயாவது ஒரு சாவு எப்போவாவது விழும், அது ஆக்சிடெண்ட்டு, இல்லைன்னா வயசானவங்க 90-100 வயசு தான். சாவு பார்த்ததில்லை. சாவு இருந்தாலும் அமைதியாக இருக்கும், யாரும் அவ்வளோவா அழமாட்டாங்க. மெதுவாக காதில் வந்து குசு குசுன்னு பேசுவாங்க, அவ்வளோ சிரிக்க மாட்டாங்க. ஆனால் யூதர்கள் சாவு அப்படி இல்லை. யூதர்கள் சாவு வந்து ஒரு ஒழுக்கம் இருக்காது. சென்னை மாதிரி இல்லை. அன்னைக்கு ஒருத்தங்க நான் சபைக்கு ஒருத்தங்க சபையில் வந்தவங்க சொன்னாங்க, எங்கள் புருஷனுங்க சாவுக்கு ஐயோ நடந்த சண்டை, பாடி இப்படி வச்சுருக்கிறாங்களாம். ஒருத்தர் இங்கேருந்து இங்கே குதிக்கிறான், ஒருத்தர் இங்கேருந்து அப்படி சொல்கிறாங்க. அதான் சொன்னேன் இல்லை, சென்னை சாவு தேவையில்லாத சாவு இல்லை. சாவு தேவையில்லை, தேவையில்லாத சடங்குகள், ஆட்டம், பட்டாசு, டான்ஸு. ஐயோ, எவ்வளோ ஒரு அசிங்கம், ஒழுக்கம் இல்லாத. இஸ்ரேல் ஜனங்களும் அப்படி தான். என்ன செய்வாங்கன்னா, ட்ரெஸ்ஸை கிழிப்பாங்க. சாவில் என்ன செய்வாங்க, வருத்தத்தை காட்டிக்கிற, சும்மா எல்லாம் நடிப்பு தான், வருத்தத்தை காட்டிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு கிழிப்பாங்க. அப்போ எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போடுவாங்க, இனி போட முடியாத ட்ரெஸ்ஸை தான் சாவு வீட்டுக்கு போட்டுட்டு போய் எல்லாரும் கிழிப்பாங்க. ரெண்டாவது, லேடிஸை வந்து அள வைப்பாங்கன்னா அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அழுறதுக்குன்னே ஒரு கூட்டம் காசு கொடுத்து அள வைப்பாங்க. லேடிஸை சொல்ல வேணும் அழுறதுக்கு. சும்மா என்ன செய்வாங்க, சும்மாவே அழுவாங்க. ஸோ இது அவங்களுடைய கலாச்சாரம். அவங்களுடைய ராபா எல்லாம் சொல்லி கொடுக்குறது என்னென்னா, சாவு வீட்டில் வந்து என்ன செய்யணும், ஹோன்னு அழணும், சத்தம் போட்டு துணியை கிழிச்சிட்டு அப்புறம் தாரை ஊதுவாங்க. தாரை ஊதுறதுன்னா அந்த அதான் டான்ஸு. சென்னை மாதிரி தான் இல்லை, சென்னை மாதிரி சாவு இல்லையா, டான்ஸு. புல்லாங்குழல் இல்லையா, தாரை ஊதுறதுன்னா புல்லாங்குழல் நினைக்கல. இந்த தாரை ஊதி இப்படி சாவை எடுத்துகிட்டு போவாங்க. ஆண்டவர் போகிறார். 51ஆம் வசனம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுரையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறரையும் உள்ளே வரவிட்டான். பாருங்க, வீட்டில் வராரு இயேசு கிறிஸ்து, வீட்டில் வராரு, உள்ளே வர முடியல. இயேசு கிறிஸ்து உள்ளே வர முடியல, பயங்கர கூட்டம். ஸோ ஆண்டவர் எல்லாரையும் துரத்துனார்னு வாசிக்கிறோம். எல்லாரையும் வெளியே போக சொல்கிறாரு. எல்லாரையும் வெளியே போக சொல்லி 3 பேரை கூட்டிகிட்டு போகிறார். யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. பேதுரு யாரு? ஒரு பெரிய லீடர் இல்லையா. யாக்கோபு யாரு? முதலாவதாக ஏரோது யாரை கொலை செய்தான்? யாக்கோபை கொலை செய்தான். யோவான் இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே. எல்லா லீடர்களுக்கும் க்ளோஸ் இன்னர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இன்னர் சர்க்கிள் க்ளோஸாக, இப்போ மோடிக்கும் க்ளோஸாக அமித்ஷா, நாடா, ஜேபி நாடா, விஜய்க்கு யார், புஷி ஆனந்த், சும்மா உங்களுக்கு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு, புஷி ஆனந்த். அப்புறம் யார்? அர்ஜுன், ஆதவா, க்ளோஸாக இருப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கும் க்ளோஸான 3 பேர் யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க 3 பேரையும் அப்பா அம்மாவையும் இயேசு கிறிஸ்து மொத்தம் 6 பேராக உள்ளே போகிறாங்க. 52ஆம் வசனம். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுவதை கண்டு. எல்லாரும் அழுது, புரியுதில்ல எப்படி இருக்கும்? ஓன கூட்டம் போட்டு. இங்கே சென்னையில் மாதிரி தான் இல்லை, அதான் சொன்னேன், சென்னை மாதிரி தான். யூதர்களுடைய கலாச்சாரமும் சென்னை கலாச்சாரமும் ஒன்று. எங்கள் ஊர்லெல்லாம் அவ்வளோ அழமாட்டாங்க, மெதுவாக கொஞ்சம் அழுவாங்க, குசு குசுன்னு மெதுவாக தான் பேசுவாங்க. ஏதோ அதுவும் ஒரு துக்கத்தினுடைய ஒரு நடிப்பாக என்னன்னு தெரியல. சிரிச்சா ஐயோ பாரு, சாவு வீட்டிலே வந்து என்ன செய்கிறான், சிரிக்கிறான்.
சிரிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வருத்தப்படணும், ஆனால் சிரிக்கவும். சரி, இங்கே இந்த வீட்டில் கூட நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்வார், அவள் மறிக்கவில்லைன்னு சொன்னால் எல்லாரும் என்ன செய்வாங்க? அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தவங்க திடீர்னு என்ன செய்வாங்க? நகைப்பார்கள். ஆண்டவர் பார்த்து என்ன செய்வாங்க? 52 வசனம். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுவதைக் கண்டு அழாதேயுங்கள், அவர் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்று. பாருங்கள், எல்லாரும் அழுது துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டாப். மார்க்கில் வாசிக்கிறேன், கெட் அவுட். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஏன் கத்துறீங்க? நம்ம கூட சில சாவுக்கு போகும்போது சிலவங்க கேட்குறாங்கல்ல, ஏன் இப்படி? நானே நிறைய பேர் கேட்டிருக்கிறேன். இனி அழாதீங்க, இப்போ நம்ம மெசேஜ் கொடுக்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம், கொஞ்சம் அழுறத நிறுத்துங்கன்னு நம்ம சொல்லி. ஆண்டவர் அதே மாதிரி, எதுக்கு அழுறீங்க, எதுக்கு கத்துறீங்க? அவள் மறிக்கவில்லை, அவள் எப்படி என்ன செய்கிறாள்? அவள் நித்திரையாய் இருக்கிறாள். பாருங்கள், எல்லாரையும் வெளியே துரத்துறாரு. அதான் மத்தேயு மார்க் படித்தா தெரியும், வசனம் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை. துரத்துறாரு, புட்டிங் தம் அவுட், கெட் அவுட். எல்லாரையும் அவர் செய்கிறாரு, வெளியே துரத்தின பின்பு 52 வசனம். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுவதைக் கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். பாருங்கள், மரணம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு என்ன? என்ன மரணம் என்பது? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நித்திரை, அவ்வளவுதான். ஆண்டவர் மரணத்தை ரீடிஃபைன் பண்றாரு. மரணம் என்பது நம்ம பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல. மரணம் நம்முடைய எதிரி அல்ல, மரணம் நம்முடைய நண்பன். மரணம் ஜஸ்ட் ஃபார் அ ஸ்லீப், ஒரு சின்ன தூக்கம். மரணம் என்னதான்? ஒரு சின்ன தூக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, அவள் மரிக்கவில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மரணம்னா ஐயோ எல்லாம் போச்சு, மரணம்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிவுக்கு வந்தது, அவ்வளவுதான், இனி அவளை பார்க்க முடியாது, அவனை பார்க்க முடியாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. மரணம் தற்காலிக, ஒரு தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. நம்ம அப்போஸ்தலர் படித்தா தெரியும், நமக்கு எடுக்க வேண்டாம். தாவீது தேவனுடைய சித்தப்படி தன் காலத்திலே ஊழியம் செய்து என்ன அடைந்தான்? நித்திரை அடைந்தான். தாவீது பழைய பாட்டில் கூட தாவீது கூட என்ன செய்தானாம்? நித்திரை அடைந்தான். அப்படி என்று சொன்னால் மரணம் என்பது நிரந்தரமானதல்ல, மரணம் ஒரு முடிவல்ல, மரணம் தற்காலிகமானது. இன்னும் இயேசு கிறிஸ்து யோவான் தன்னுடைய நண்பன் லாசுரு பார்த்து சொல்லுவாரு, என்னுடைய நண்பன் லாசுரு நித்திரையா இருக்கிறான். அப்போ சீசர்கள் சொல்லுவாங்க, நித்திரையா இருந்தால் அவன் என்ன செய்வான்? எழும்புவான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவன் என்ன செய்தார்? மரித்து போனான். சீசர்கள் நினைக்கிறாங்க, ஓஹோ நித்திரையா இருந்தா அவன் தூங்குறான் போல, ஆண்டவர் போய் நம்ம அவனே எழும்பிக்கிடுவான்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவன் என்ன செய்தான்? மரித்து போனான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்ன சொல்றாரு? அவன் நித்திரையா இருக்கிறார். மரணம் என்பது ஒரு நித்திரை. நல்ல கவனிங்க, மரணம் என்பது ஒரு நித்திரை மாத்திரமே. இன்னும் மத்தேயு 5:28, மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில். மத்தேயு யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேதைக்குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்வர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்வர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாருங்கள், எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம். இயேசு கிறிஸ்து எல்லாரும் உயிரோடு எழுப்புவார். மரணம் என்பது ஒரு நித்திரை. காரணம், அவிசுவாசிகளுக்கு மரணம் என்பது ஒரு நித்திரை தான். ஆனால் அவர்கள் எதற்காக எழுந்திருப்பார்கள்? நித்திய அழிவுக்காக எழுந்திருப்பார்கள். விசுவாசிகளை நாமும் எழுந்திருப்போம், நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருப்போம். ஸோ மரணம் என்பது
ஜஸ்ட் வெறும் ஒரு நித்திரை மாத்திரமே. இன்னும் நம்ம நிறைய வசனங்கள் இருக்கிறது, நேரம் இல்லாதனாலே நான் அதையெல்லாம் எடுக்கவில்லை. இன்னும் 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், தேகத்தை விட்டு பிரிந்து யாரோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு, கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. தேகத்தை விட்டு பிரிந்து, இந்த உயிர் இல்லையா, இந்த எபனேசர்னு சொல்றது இந்த சரீரம் அல்ல. எபனேசர் என்று சொல்வது இன்னர் மேன், ஆவி, ஆத்துமா, உள்ளான மனிதன். இது எங்க போகும்? தேகத்தை நம்ம அடக்கம் பண்ணுவோம், ஆவி எங்க போகும்? பரலோகத்திற்கு. கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. லூக்கா 8:53. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். பாருங்கள், அவள் மரித்து போனாள் என்று அறிந்ததினால் அவரை பார்த்து, எல்லாருக்கும் தெரியும் அவள் என்ன செய்துட்டா, என்ன செய்தா, மரித்து போனார் என்று அங்க ஆடுறவங்களுக்கும் பாடுறவங்களுக்கும் அழுறவங்களுக்கும் தெரியும். பாருங்கள், இதுவரை அழுதுட்டு இருந்தவங்க என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. மனுஷனுடைய நிலைமையை பாருங்க இல்லையா. துக்க வீட்டில் இதான் இவங்க பணம் கொடுத்து அழுறவங்க, காசுக்காக வந்து அழுவாங்க. நம்ம சென்னையில் அப்படி இருக்கிறது இல்லையா, ஓன்னு அழுவாங்க, பிறகு போய் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, திரும்ப என்ன செய்வாங்க, வந்து ஹோன்னு அழுவாங்க. நான் ஒரு நாள் கிளியராக பார்த்தேன் அதை. அது வந்து காசுக்கு அழுறது. அதே மாதிரி இவங்க வந்து அழுறாங்க. ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறார்கள். 54 வசனம். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். பாருங்கள், எல்லாரையும் வெளியே துரத்திட்டு ஆண்டவர் உள்ள போறாரு. உள்ள போய் சிரிக்கிறாங்க எல்லாரும். சிரிச்சவங்க எல்லாம் என்ன செய்யறாரு, ஏளனமா கிண்டலா, எங்களுக்கு தெரியாததா இவருக்கு தெரிய போகுது இல்லையா. அவ கிளியரா அவங்க கைப்பிடிச்சு பார்த்து அவ என்ன செய்துட்டா, செத்து போனாள் என்று அவளுக்கு தெரியும். அவங்களுக்கு கிளியரா தெரியும், உண்மையாக அவ மரித்தாள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்பது என்ன, கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்பது வெறும் நித்திரை இல்லையா. ஆண்டவர் அவளை பிடித்து இந்த மார்க்கில் வாசிக்கிறோம், தலுத்தகுமி, சிறுபண்ணே 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 எழுந்திரு என்று ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்றார் இல்லையா. ஆதி ஆமத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா, வானத்தையும் பூமியும் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. மரங்கள், செடிகள், கொடிகள், மீன்கள் உண்டாக கடவுது என்று சொன்னால் உண்டாயிற்று. நட்சத்திரம், சந்திரன், சூரியன் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. சிறுவனே எழுந்திரு என்று சொன்னவோடு அவள் செய்தார். 55 வசனம். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. அப்பொழுது அவள் உயிர், பாருங்க, அவளுடைய உயிர் தான், வேற யாருடைய உயிர் இல்லை இல்லை, ஹெர் லைஃப் இல்லையா, ஹெர் பீயிங், அவளுடைய உயிர். அவளுக்கு எங்க போச்சுன்னு தெரியல, அந்த உயிர் எங்க போயிருக்குன்னு நம்ம தெரியல. ஆண்டவர் சொன்ன உடனே அந்த உயிர் எங்க வந்தது, உடனே முழுமையாக. இன்னைக்கெல்லாம் பிசியோ இல்லையா, இன்னைக்கெல்லாம் மெதுவாக தான் நமக்கு என்ன கிடைக்குது, சுகம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்குது இல்லையா. பிசியோ பண்ணணும், ஒத்தலம் கொடுக்கணும், கஷாயம் குடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகம் கிடைக்குது. ஆண்டவர் ஒரு சொன்ன ஒரு வார்த்தையில் அவளுடைய உயிர் என்ன செய்தது, உயிர் திரும்ப வந்தது. உடனே அவளுடைய உயிர் திரும்ப வந்தது. 55 வசனம். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். பாருங்கள், ஆண்டவர் உடனே அவளுக்கு என்ன, பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நிறைய பிள்ளைங்க ஏதாவது சாப்பிட்டே இருப்பாங்க. இவர் நிறைய நேரமா சாப்பிடல. இவங்க ஒரே குதிக்கிறாங்க, ஆடுறாங்க இல்லையா, கொட்டி பிடிக்கிறாங்க, அவளை விட்டுட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், அவளுக்கு என்ன கொடுங்க, அவளுக்கு சாப்பாடு, அவளுக்கு சாப்பாடு கொடுக்க. பாருங்க, இயற்கையும் தெய்வீகமும். தேவன் அவரை உயிரோடு எழுப்புகிறார். இயற்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சரீரத்துக்கு என்ன செய்ய வேண்டும், ஆகாரம். இயற்கையாக நாம் சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு பயங்கரமான வல்லமையை பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்ப வைத்து அவருக்கு தேவையான ஆகாரத்தையும் கொடுக்க சொல்லுகிறார். ஸோ இதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நாள் என்ன செய்வார், உயிரோடு எழுப்புவார். இதே ஆண்டவர் இல்லையா, இயேசு கிறிஸ்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கல்லறையிலே அவருடைய சத்தத்தை
கேட்கும் நாள், எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் நாள் வரும். ஒரு நாள் மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் எல்லாரும் என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். சிலர் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, சிலர் நித்திய ஆக்கினை அடையும்படிக்கு எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். 56ஆம் வசனம். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், அவருடைய தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டாங்கன்னா கதிகலங்கினாங்க, மதிமயங்கினாங்க, அவுட் ஆஃப் மைண்ட். அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஒரு ஒரு பயம், ஒரு நடுக்கம். தேவன் யார் மத்தியில் இருக்கிறார்? தேவன் எங்கள் மத்தியில், எங்கள் வீட்டில் தேவன் இருக்கிறார் என்று என்கிற ஒரு 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 கதி கலங்கி பயந்து நடுங்கி, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். இதை யாருக்கும் நீங்கள் திரும்ப 56ஆம் வசனம். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். இதை சொல்லக்கூடாதா? உயிரோடு எழுந்ததை சொல்லக்கூடாதா? இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பாக இந்த செய்தி எங்கோ என்ன செய்யும்? இந்த செய்தி உலகம் எங்கும் பரவும். இல்லையா? இதை நீங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பிள்ளை கிடைச்சது நினைச்சு என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, தேவனை ஆராதியுங்கள், என்ஜாய் பண்ணுங்க, உங்க பிள்ளைய வச்சு என்ஜாய் பண்ணுங்க. இதை இப்ப நீங்க வெளியே போய் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். இதுதான் பாருங்கள், ஆராதனை ரொம்ப முக்கியமானது. ஊழியத்தை விட ஊழியம் செய்ய வேண்டும். எங்கள் ஊரில் எல்லாம் சிஎஸ்ஐ பயங்கரமாக ஊழியம் செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன செய்வாங்க? இந்த எஃப்எம்பிபிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஃப்எம்பி, ஐஇஎம், எஃப்எம்பிபி இவங்கெல்லாம் ஆராதனைக்கு முக்கியம் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, ஆத்மா அழிஞ்சிட்டு இருக்கு, ஆத்மா நிறைய பேர் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க, சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்கள் என்ன செய்யாதீங்க, சுவிசேஷம் அது தானா பரவும். நீங்கள் என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்க. பிள்ளை உங்களுக்கு திரும்ப கிடைச்சது நினைத்து என்ன செய்யுங்க, நன்றி. பிள்ளை கிடைத்த நினைத்து நன்றி சொல்லுங்கள். அந்த செய்தி உலகமெங்கும் போகும். ஆண்டவர் அந்த சிரிச்சவங்களெல்லாம் பார்த்து போய் சொல்லுங்க, கிண்டல் பண்ணுங்க, இல்லையா, இப்படி சொல்லுங்க, நான் உங்களை என்ன செய்தேன் உயிரோட, அப்படியெல்லாம் சொல்லலை. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, நன்றி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸோ முதல்ல ஆராதனை, ரெண்டாவதா என்ன செய்ய வேண்டும், ஊழியம். முதல்ல ஆராதனை, ரெண்டாவதான் ஊழியம். ஸோ இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றவர், சாத்தானை வென்றவர், நரகத்தை மேற்கொண்டவர். நோய்களுக்கு மேலே அதற்கு அதிகாரத்தை நாம் பார்த்தோம், இயற்கைக்கு மேலே உள்ள அதிகாரத்தை நாம் பார்த்தோம், பிசாசுகளுக்கு மேலே உள்ள அதிகாரத்தை பார்த்தோம், மரணத்துக்கு மேலே உள்ள அதிகாரத்தை பார்த்தோம். இவர்தான் நமக்கு என்ன கொடுக்க முடியும், இவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். 1000 ஆண்டு அரசாட்சி இந்த உலகத்தில் ஆளப்போகிறார். அது மாத்திரமல்ல, புதிய வானம் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கொண்டு வரப்போகிறார். இவர்தான் நம்முடைய இரட்சகர், இவர்தான் நம்முடைய ராஜா, இவர்தான் நம்முடைய கர்த்தர், இவர்தான் நம்மை படைத்தவர், இவர்தான் நம்முடைய மீட்பர். இவர் உயிரோடு எழுந்தார், நம்மை என்ன செய்வார், உயிரோடு. பிகாஸ் he lives, you also live. பிகாஸ் he live, அவர் உயிரோடு எழுந்ததுனாலே நாமும் என்ன செய்வோம், உயிரோடு எழும்புவோம். நாம் ஜெபம் பண்ணி அந்த கூட்டத்தை முடிக்கலாம். அன்புள்ள